ஃபிட்னஸ் அண்ட் மாடலிங் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுகிறது தான் இந்த உண்டான கான்வர்சேஷன். ஃபஸ்ட் உங்களை பற்றி நம்ம பேசுகிறது ஸ்டார்ட் பண்ணால், உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? லைக் நிறைய துறைகள் இருக்குது, நிறைய இது இருக்குது, அதெல்லாம் போகாமல் லைக் ஃபிட்னஸ் இதில் நான் மேலே வரணும் அப்படின்ற மாதிரி எதில் எந்த பேஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? பேசிக்காக நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஓகே. ஸோ ஐடியில் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரெஷரைஸ்டாக இருந்ததுனால, ஸோ என்ன பண்ணலாம், என்ன அடுத்த லெவல் என்ன போகலான்றதுக்கு அப்போ யோசிக்கப்போ நான் வந்து ரொம்ப நாளாகவே ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஸோ ஃப்ரம் த பிகினிங்னா நான் ஆஃப்டர் நான் 12th செஷன் முடித்தோடனே 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே ஸோ நான் ஃபிட்னஸில் ஜாயின் பண்ணி அப்போதுலேருந்தே ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பாடி கொஞ்சம் டோன்டப்பாக அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து அடுத்து என்ன போகலான்னு சொல்லும்போது ஆப்ஷன் வந்ததே வந்து ஃபிட்னஸ் தான். ஓகே. ஸோ ஃபிட்னஸ் வந்து போகணுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் லைக் ஒர்க் எல்லாமே. ஆமாம், என்னென்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷன் போகிறப்போ சேஞ்ச் ஓவர் வேணுன்றப்போ நம்ம அந்த ப்ரொஃபஷனுக்கு தான் கம்ப்ளீட்டாக நம்மளை சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும். இருந்தாலுமே என்னால் ஐடி ஃபீல்டை இமீடியட்டாக விட முடியல. ஸோ பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து ரெண்டுமே நம்ம பண்ணணுன்றதுனால ஸோ டே ஷிஃப்ட்டில் வந்து ஃபிட்னஸும் தென் நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஐடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்து இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபிட்னஸ். ஸோ ஸ்லோலி வந்து நான் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சாக வந்து கன்வெர்ட் ஆனேன். பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நார்மல் ஃபிட்னஸ் கோச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மல் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஜென்ரலாக ஃபிட்னஸ் ட்ரைனிங் தென் ஓவராலாக அவங்களுக்கு வெயிட் லாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு லெவல் என்னென்னா, இமீடியட்டாக ஒரு 15 டேஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஒரு வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இல்லை ஒரு 2 months 3 months ஒரு கம்ப்ளீட் அத்லெட்டிக் பாடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் பண்ணிவிட்டு தென் அந்த மாதிரி கோச்சாக கன்வெர்ட் ஆகிட்டு நான் வந்து நிறைய கொஞ்சம் என்ன சொல்கிறது மாடல்ஸ்க்கு, கொஞ்சம் சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு, கொஞ்சம் செலிபிரிட்டிஸ்க்கு யாருக்கு இமீடியட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், அவங்களோட கரியரில் ஒரு க்ரோத்துக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம்.